வரி கொடுக்க மாட்டோம், அடுத்த நாள் உங்க ஆட்சி கவுந்துட்டு போயிடும், வீட்டுல போய் உட்காந்துக்கோ இல்ல ஜெயில போய் மிரட்டலாம் இல்ல. வரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி. 356 என்ன 356 என்ன சொல்லுது? கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஜனாதிபதி ஆட்சி புதிய கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்றது ரூல் ஆஃப் லாவா? அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நீங்க கையெழுத்து போட்டு தானே பணத்தை வாங்குனீங்க. கையெழுத்து போட்டு தானே பணத்தை வாங்குனீங்க. கான்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லுது. கையெழுத்து போட்டு பணத்தை வாங்குனீங்களா இல்லையா? வாங்கல. அப்படி சொல்றீங்க. நீங்க ஏதோ 7 ஸ்டெப்ஸ்ல வந்து இருப்பாங்க பேசுற டிமாண்ட் வச்சு தான் சொல்றீங்க. நிறைய இருக்கு. எது உண்மை? அதுக்கு அப்புறமா ஒரு அப்ரூவ்டு அப்பீல் போர்டு இருக்கு. அதுக்கு அப்புறமா இது எப்படி டெவலப் பண்ணனும் இருக்கு. அரசாங்க திட்டங்கள்ல நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு ஒதுக்குறது நாளைக்கு பணம் கொடு அப்படின்ற திட்டம்லாம் கிடையாதுங்க. மாநில அரசாங்கம், திமுக அரசாங்கம், திமுக அதிகாரிகள் இந்த மீட்டிங்ல உட்கார்ந்து பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு ஒத்துக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பகிரங்கமான குற்றச்சாட்டு. இதேதான் அண்ணாமலையும் சொல்றாரு. இது உண்மைதான். இது நீங்க ஒரு ஊடகமா தயவு செஞ்சு இது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிங்க. இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, நீங்க கையெழுத்து போட்ட ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. எங்க அரசாங்கம் சொன்னா கையெழுத்து போட்டுட்டு பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு ஷரத்துல இடம் இல்ல. அதனால இந்த கல்வியாண்டை விட்டுருங்க. அடுத்த கல்வியாண்டுல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணாம வந்து கையெழுத்து போடாம சேர்றோம்னு சொல்லாம பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு எனக்கு நிதி வேண்டாம், மீதி 3 திட்டத்துக்கு மட்டும் நிதி கொடுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த நிதியை கால்குலேட் பண்ணிட்டு அதை மட்டும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம்ன்றாங்க. இப்ப இங்க பிரச்சனையே என்னன்னா, பிஎம்ஸ்ரீக்குன்னு ஒதுக்குன நிதியை எனக்கு கொடுன்னு கொஞ்சமும் அறம் இல்லாம தர்மம் இல்லாம நியாயம் இல்லாம கேக்குறீங்க. இல்ல அது அதுக்கு எது தேவையோ அது கேக்குறாங்க. ஆனா எதுக்குமே நம்ம நிதி தரதில்ல. எதுக்கு யார் சொன்னா? சார் இந்த 38,000 கோடி மத்திய அரசு நிதி கொடுக்க போகுதுன்னு பட்ஜெட்ல தமிழக அரசே வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கு ஏதாவது இருந்துச்சா? யார் சொல்றா? இல்ல இருந்துச்சா? மாநில பட்ஜெட் எடுத்து மத்திய அரசினுடைய டெவல்யூஷன், மத்திய அரசினுடைய கிராண்ட் எய்ட்ஸ் 38,000 கோடின்னு கடந்த பட்ஜெட்ல தமிழக சட்டசபையில பிரசன்ட் பண்ண பட்ஜெட்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அப்ப 38,000 கோடி எங்க? நீங்க ஏதோ ஒரு பேப்பரை காட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு கையெழுத்து போட்டு ஏதோ ஒரு பேப்பர்லாம் இல்ல, கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பேப்பர். சில விஷயங்களை நாங்க வெளியே சொல்ல முடியாது, அது உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். அது மாநில அரசாங்கத்துக்கு நான் சொல்றது நல்லா புரியும். மாநில உரிமை பேசுற அரசாங்கம் மாநில உரிமைக்காக போராடுறாங்க. திமுகவினுடைய உரிமைக்கு போராடுறாங்க. மக்கள் சொல்லுவாங்க. நான் மீண்டும் சொல்றேங்க, இவங்க போராடுறதே எதுக்குன்னா, நவோதயா பள்ளிக்கூடங்களை விட மாட்டேன்னு சொல்றது எதுக்கு, அரசு பள்ளிகளுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 30,000 கோடியை வேணான்னு சொல்றது எல்லாமே எதுக்குன்னா, இவங்க நடத்துற பிரைவேட் ஸ்கூல்ல அட்மிஷன் கம்மியாயிடும், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் தரம் உயர்ந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? இவங்க கல்வி தந்தைகளா இருக்கக்கூடிய திமுகவினர்லாம் எங்க போய் உட்காருவாங்க? அதனால இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, திமுக காரன் நடத்துற ஸ்கூல்லாம் வசதியா இருக்கணும். மார்க்கண்டேயன்னு திமுக மாவட்ட செயலாளர் திருநெல்வேலியில அவர் நடத்துற ஸ்கூல்ல போய் பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் எடுத்து பாருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இங்க இருக்கிற எல்லா வசதியும் கொடுத்துட்டாங்கன்னா, அவ்வளவு பணம் போட்டு ஸ்கூல் கட்டியிருக்காரு, அவர் எங்க போவாரு? இல்ல முதலமைச்சர் பொண்ணு எங்க போகும்? துரைமுருகனோட பசங்க எங்க போவாங்க? பிச்சாண்டி குடும்பம் எங்க போகும்? எஸ்கேபி கருணா எங்க போவாங்க? இல்லை கோடியா பணத்தை எப்படியோ சம்பாரிச்சு ஸ்கூலு காலேஜுன்னு கட்டி வச்சுட்டீங்க. மோடி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இது எல்லாத்தையும் கொடுன்னு சொன்னா கொடுத்துருவாங்களா அவ்வளோ ஈஸியா? மோடி போரை கொண்டு வருவீங்க, தீக்குளிச்சுக்கோன்னு சொல்லுவீங்க, வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. என்ன டிராமாவா இதெல்லாம் பார்த்துட்டு